வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோட கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ கொஸ்டின் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ற சாப்டர்லேருந்து. சால்வ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். இப்போது இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? இப்போது கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். எழுதி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்துலேயுமே வந்து டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதில் dy by dx காமனாக எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு வரும். இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு வந்துடும். ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். நம்ம வந்து டிஒய் பை டிஎக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இப்போ இந்த சால்வ்னு அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த டிஒய் பை டிஎக்ஸ் டேர்மை வந்து, அதாவது இது வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், இதை நார்மல் ஈக்குவேஷனாக மாற்றணும். அதுதான் நம்மளுடைய வேலை. இப்போ இதில் நம்ம உடனே என்ன பண்ணணும்னு கேட்டால் வேரியபிள்ஸை பிரிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே டிஎக்ஸ் இருக்குன்னா எல்லா எக்ஸையும் ஒரு சைடு, டிஒய் இருக்குன்னா எல்லா ஒய்யும் ஒரு சைடுன்னு கொண்டு வருவோம். ஆனால் இங்கே பாருங்கள், எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து இருக்குது, பிரிக்க முடியாது. எக்ஸை காமனாக எடுத்தால் கூட எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஸோ பிரிக்க முடியாது. வேரியபிள்ஸை பிரிக்க முடியாட்டி நம்ம எப்படி பண்ணலாம்? இதோட மெத்தடே வேரியபிள் செப்பரேபிள் தான், ஆனால் என்னால் வேரியபிளை பிரிக்க முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ்ன்னு போடணும். இங்கே ஒய் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம விஎக்ஸ்ன்னு போடணும். அப்போது இந்த dy by dx என்ன வரும்? dy by dx இஸ் ஈக்குவல் டு, இது யூவி மெத்தடில் இருக்குது. வித் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ v அப்படியே இருக்கும். ப்ளஸ் எக்ஸை அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dv by dx. இதுதான் உங்கள் dy by dx உடைய ஆன்சர். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இந்த dy by dxக்கு பதிலாக நான் இதை எழுதிடுவேன். ஏன்னா அதுக்காக தான் இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv by dx. இந்த சைடு ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதணும்? v ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது vx த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதணும். பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக ஒரு vx போடணும். ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான், ரொம்ப ஈஸி. அப்போ இது என்னாகும், மேலே இந்த சைடு அப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், v ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் vx ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்தோன்னு வைங்க, இதுலேயே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, மேலே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போது பார்த்தீங்கன்னா வேரியபிள் எப்படி இருக்குது பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்க அத்தனை வேரியபிளில் ஒன்று வியில் இருக்குது, இல்லை எக்ஸில் இருக்குது. இப்போ வேரியபிள் பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. சரி, அப்போ முதல்ல வந்து இந்த சைடு ஃபுல்லாக வி இருக்குது, இந்த வியும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ மைனஸ் வின்னு வந்துடும். இதை எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் என்னாகும், இங்கே பாருங்கள், இந்த பக்கம் அதே தான் வச்சுருக்கேன். எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் மைனஸ் வி இன்ட்டு 1 ப்ளஸ் வின்னு இதை எழுதிடுறேன். எல்சிஎம் பை 1 ப்ளஸ் வி. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர், இந்த ப்ளஸ் வி ஸ்கொயர்டும் மைனஸ் வி ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே மீதி என்ன இருக்கும், மைனஸ் வி பை 1 ப்ளஸ் வின்னு மட்டும்தான் இருக்கும். இங்கே எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ். இப்போ வேரியபிள் செப்பரபிளுக்கு என்ன பண்ணணும், எல்லா வியும் ஒரு சைடு இருக்கணும், எல்லா எக்ஸும் ஒரு சைடு இருக்கணும். அதுவும் அந்த டிவி டிஎக்ஸ்லாம் எங்கே இருக்கணும், நியூமரேட்டரில் இருக்கணும். இங்கே ஆல்ரெடி நியூமரேட்டரில் வி இருக்குது, அப்போ டிஎக்ஸை தான் அந்த பக்கம் நியூமரேட்டர் கொண்டு போவோம், அந்த எக்ஸு கீழே வந்துடும். இங்கே பாருங்கள், டிவி இருக்கா, இது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், அப்படியே ரிவர்ஸில் வரும். 1 ப்ளஸ் வி பை வின்னு வரும். இந்த நெகட்டிவ் இந்த பக்கமே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த பக்கம் இருக்குது, இந்த இது வந்து எப்படி வந்துடும், 1 ப்ளஸ் வி பை வின்னு வந்துடும். டிவி வந்துருச்சா, 1 ப்ளஸ் வி பை வி டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ். இப்போது இது ரெண்டு டேர்மாக பிரிச்சுக்கிறேன். 1 பை வி இன்ட்டு டிவி ப்ளஸ் வி பை வி இன்ட்டு டிவி, இதை அப்படியே வச்சுக்குவேன். இப்போ என்னாகும், டிவி பை வி வந்து லாக் வி உங்களுக்கு தெரியும். இதில் ரெண்டு, இந்த வி கேன்சல் ஆயிடுச்சுன்னா இன்டெக்ரல் ஆஃப் டிவி வந்து வி, மைனஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ் வந்து மைனஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ப்ளஸ் அ கான்ஸ்டன்ட் சி போடணும் இன்டெகிரேஷன் முடித்தோன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா லாக் வி இங்கே இருக்குது, இந்த மைனஸ் லாக் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் லாக் எக்ஸ், இந்த வியை இங்கே வச்சுருக்கேன், கான்ஸ்டண்ட்டை மட்டும் ஒரு சைடு வச்சுருக்கேன். இப்போது லாகில் ப்ளஸ்னால் என்ன பண்ணணும், லாகை சேர்த்தோன்னா அது மல்டிப்ளை ஆகிடும். log a plus log b is equal to log of a into b. அதை தான் இங்கே பண்ண போகிறோம். ரெண்டு லாகே சேர்த்துட்டோன்னா vxன்னு வந்துடும். ப்ளஸ் v equal to constant. இப்போது ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஸ்டின் xyயில் இருக்குது, நம்ம வந்து புதுசாக vன்ற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ அந்த vன்ற டேர்மை ரிமூவ் பண்ண போகிறோம். எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், vக்கு பதிலாக y equal to vxன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா. அப்போ v என்னது, v is y by x, அவ்வளோதாங்க. v is y by xன்னு போட்டோன்னா y by x into x, இந்த ரெண்டு எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் இந்த விக்கு பதிலாக ஒரு y by x இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அதாவது log y ப்ளஸ் y by x இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.